என்ன துடைக்கிறது. இப்போ நம்ம ஏன் இப்படி துடைக்கிறோம்னாப்பா, தண்ணி இருந்துச்சுன்னா திட்டா நம்ம அடுத்து விளக்கம் தொட்டிக்கும் அது ஒரு மாதிரியாகவே இருக்கும். அதை நம்ம துடைச்சிட்டோம்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். மெயினாக இந்த விளக்குக எல்லாத்தையுமே நல்லா சுத்தமான வெள்ளை துணி வச்சு சரி வைக்கிறோம்ப்பா. வச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு விளக்கு ஏற்றுறத பார்ப்போம். சிவா எப்பயுமே நம்ம விளக்கில் இங்கே அடித்தூர்லேருந்து தான் சந்தனமும் வச்சு கொண்டு போகணும். கொண்டு போய் மேலே மகாலட்சுமியே இருக்கிற இடம், அதனால் நம்ம எப்பயுமே இங்கேருந்து தான் வச்சு கொண்டு போகணும். இப்போ இது வைக்கிறோம். இதை வச்சு முடிச்சுட்டு விளக்கு ஏற்றுறதையும் அவங்கவுங்க குலசாமியை நினச்சிக்கிட்டு நல்லபடியாக விளக்கு ஏற்றணும். வைக்கலையும் நினச்சிக்கோங்க. அதுதானே இது என்னன்னு பார்த்தீங்கன்னாப்பா, அந்த டப்பா திருக்கோஷ்டர் பெருமான் அங்கே விளக்கு எடுத்துகிட்டு வர்றது. நாங்கள் எப்பயும் விளக்கையில் இந்த விளக்குக்கும் இதில் உள்ள விளக்கு வச்சுருக்கோம். இதுக்கும் சந்தனங்குமம் வச்சு தான் விளக்கி கழுவி இதுக்கும் சந்தனங்குமம் தான் வைப்போம். வச்சு தான் விளக்கு தீவாரணம் காமிப்போம். ஒரு 2 நிமிஷம் காமிச்சிட்டு கூட காமதேனு வீட்டில் பசுவும் கண்ணுமா காமதேனு வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் காமதேனு வீட்டில் இருக்குது. இங்கிட்டு மகாலட்சுமியும் அந்த பக்கம் விநாயகரும் இருப்பார்.
போட்டேன்னா அந்த கையில் சாப்பாடு போட முடியாது. இப்போ நம்ம விளக்குக்கெலாம் வச்சு முடிச்சிட்டோம். சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மணப்பலகா. சாமிக்கு நான் இதில் வச்சு குபேரலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கு இந்த பலகாயை ரெடி பண்ணுவேன் எப்பயுமே. இதில் தான் வச்சு அந்த ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டை இந்த முக்காலி இதில் இந்த பிளேட் வச்சு இந்த மகாலட்சுமி பூஜை இந்த ஸ்டாண்டில் வச்சு பண்ணுவோம். அந்த இதுக்கிட்ட பலகாயில் அதனால் குபேரலட்சுமி பூஜை பண்ணுவோம். அதுக்காக இப்போ இந்த வேலையெல்லாம் முடியவும் அடுத்து இந்த பலகாயை நாங்கள் ரெடி பண்ணுறோம். இது என்னன்னா மாக்கோளம், பச்சரிசி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். ரெடி பண்ணி வச்சுட்டு குபேர கட்டம் போடுவோம். போட்டு இதிலையே வச்சு குபேர பூஜை வெள்ளிக்கிழமை பண்ணால் நல்லது. அதனால் நாங்கள் இது வெள்ளிக்கிழமை குபேர பூஜை பண்ணுவோம். அந்த இதில் வச்சு பச்சரிசி மாவால் கோலம் போடுவோம். சில்லற காயின் வச்சுருக்கோம். 108 காயின் வச்சுருக்கோம். அந்த காயினை வச்சு 108 போற்றி சொல்லிவிட்டு குங்கும அர்ச்சனையும் பண்ணுவோம். பண்ணி வீட்டில் உள்ள சுமங்கலி பெண்கள், வெளியே வர்றவங்க, யார் வீட்டில் வெளியே விருந்தாடி வர்றவங்க அவங்களுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வந்தால் பூசை கொடுக்கணும். கொடுத்தா நல்லது. இந்த மாதிரி இருக்கும். இந்த குபேர பூஜைன்றது லட்சுமி குபேரரை வச்சு பூஜை பண்ணுறது. இது அமாவாசைகளில் இந்த இது பூச நட்சத்திரங்களில் தீபாவளி அன்னைக்கு காலையில் விடிய காலம் வரும் குபேரலட்சுமி பூஜைன்னு. அன்னைக்கும் பண்ணால் நல்லது. இது வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் கூடும். ஜீரோ அப்படியே சந்தனம் இந்த குங்குமம் சந்தனம் வச்சுட்டு திருப்பி இதில் நம்ம நல்ல பூ, உதிரி பூ, மல்லிகைப்பூ இல்லை செவ்வரளி இந்த மாதிரி பூக்களை வச்சு கட்டத்துலலாம் வச்சு விட்டு பூஜை பண்ணுறப்ப இதை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடு சுத்தமாக இருக்கும். சரி தேவி
இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய், வாங்க, வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம என்னென்னா எங்கள் வீட்டு பூஜை அறை நாங்கள் எப்படி அதை ரெடி பண்ணுறோம் என்னன்றதை உங்களுக்கு போட்டு வீடியோவாக போட்டு காமிப்போம்னு நினச்சிருக்கோம். வாங்க அதை பார்ப்போம். எங்கள் சாமி எங்கள் வீட்டு சாமி ரொம்ப இதுதான் செல்ஃபு, சின்ன செல்ஃபாக நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ அந்த செல்ஃபு பூஜை அறையை நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றது நாங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் இப்போ மஞ்சள் தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மஞ்சள், பன்னீர், ஜவ்வாதெல்லாம் போட்டு தான் நாங்கள் அந்த மாதிரி செய்வோம், ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா கோலம் போட போகிறோம் பச்சரிசி மாவு வச்சு. நான் திட்டிட்டேங்க. ஒரு வாரம் விளக்க முடியனாலும் மறு வாரம் விளக்கி ரெடி பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி தான் நாங்கள் சந்தன குங்குமம்லாம் விளக்குக்கு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி ஏற்றி வைப்போம் மேலே. என்னென்னாப்பா பூஜை அறை வந்து எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கிறணும், கோயில் மாதிரி வச்சுக்கிறணும்னு நினப்பாங்க. எங்களால் முடிஞ்சது நாங்கள் என்னன்றதை ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கார், நானும் மருமகளும் தான். அப்போ இதை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு அந்த வாண்டோவை பார்த்துக்கிட்டு இப்படி ரெடி பண்ணுவோம். வாரம் இல்லை ஒரு வாரம் விட்டுனாலும் இதை ரெடி பண்ணுவோம். எப்பயுமே இப்போ சாமி ரூமில் வந்து நம்ம சும்மா அப்படியே விளக்கணும் தூக்கி வச்சோம் அப்படின்னு வைக்கக்கூடாதுல்ல. அப்போ அது வந்து சுத்தமாக ஒரு மஞ்சள் தடவி அதுக்கப்புறம் அதில் சந்தன குங்குமம் வைப்போம். நாங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கோலம் போடுவோம். கோலத்தை போட்டுட்டு தான் ரெடி பண்ணி ஏற்றி வைப்போம். அப்படி எங்களுக்கு தெரிஞ்சது செய்கிறோம். உங்களுக்கு பாருங்கள் இது எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா, நாங்கள் செய்கிறதெல்லாம் பிடிச்சிருக்கா என்னன்றதை பார்த்து சொல்லுங்கள் எங்களுக்கு. இப்போ பாருங்கள் எல்லாம் கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டோம்ப்பா. நம்ம இப்போ கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டோமா, இனி விளக்குகள்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து இனி விளக்கு ஏற்றி சாமி கும்பிடலாம். பொதுங்கிழமையே நாங்கள் இந்த வேலையை கொஞ்சம் நெருக்கி முடிச்சிருவோம். வியாழக்கிழமை கொஞ்சம் பூ இதெல்லாம் வாங்கியாந்து வச்சு கட்டுவோம் அப்படின்றக்காக இந்த மாதிரி செய்வோம். இப்போ இந்த வேலையெல்லாம் நெருக்கி முடிச்சிட்டோம் பாருங்கள். இங்கிட்டு திருப்பதி ஏழுமலையான், திருப்பதியில் வந்து இந்த வெங்கடாஜலபதி போட்டால் நாங்கள் வாங்கினோம். இது அப்போ வாங்குவோம். வாங்க, ஃபஸ்ட்டு மகாலட்சுமி, கஷ்டம். அடுத்து குத்து விளக்கு
அடுத்து குத்து விளக்கு வச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து இது குபேர பலகா. இதை வந்து மேலே வச்சிருப்பேன் நான், திருப்பி சாமி முடையில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ அடுத்து இந்த காமதேனு, விபூதி, குங்குமம், சந்தனம், இப்போ இது சொன்னேன்ல திருக்கோஷ்டு விளக்கு இந்த இதில் இருக்குது. மாசி மகத்தில் போய் எடுக்கிறது. மணி, தூபக்கரண்டி, இது பிரசாதம் வைக்கிறதுக்கு இந்த கிண்ணம், பத்தி ஸ்டாண்டு, இது காணிக்கைங்கன்னு இருக்கிறது எப்பயும் இருக்கும். இங்கே வந்து ஏழுமலையானுக்கு விளக்கு வச்சு பிரசாத கிட்ட அங்கே வச்சுருவோம். இங்கேயும் மகாலட்சுமி தாயார் ஒரு சின்ன சாமி வச்சுருக்கோம். செம்பு, இது மகாலட்சுமி கிண்ணம். அது மகாலட்சுமி கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி பூ போட்டு வைப்போம். இது தீப சாம்பிராணி கரண்டி, கரண்டி அது அங்கே இருக்கும். சரி, இதெல்லாம் நம்ம வச்சிட்டோம்லப்பா. இங்கே இதே செட் பண்ணி வச்சுட்டோம். பூ இருக்குது, கொஞ்சம் பிடிங்காந்து மகாலட்சுமி கிண்ணங்களில் போட்டு விடுவோம். நல்லா ஓடி இருக்கு. என்ன சொல்லணும் வீடியோவில் சொல்லுங்க. வாங்கப்பா, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது எங்கள் வீட்டு பூஜை அறை. இதை நாங்கள் அப்படி தான் செஞ்சு சாமி கும்பிடுவோம். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.